எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. கூர்மன் முதல்ல ஒன் மோர் தானே சார்? ரைட், ஓகே. கூர்மன் எப்படி தலைப்பு வித்தியாசமான தலைப்போ, இன்றைக்கி மென்டலிஸ்ட்டுன்னு ஒருத்தர் வந்திருந்தார். இதெல்லாம் நான் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்ததே கிடையாது. இதுவும் எப்படி வித்தியாசமாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டும் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம். அந்த படப்பிடிப்பு நடந்த இடமும் ரொம்ப வித்தியாசமான இடம், இந்த டீமும் ரொம்ப வித்தியாசமானவங்க. இது டோட்டலாக இந்த படத்தோட ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. இந்த படம் முடிகிறதுக்குள்ளே நான் நிறைய விஷயங்கள் இயக்குனர் பிஜு சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். சார் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் ஒரு ஏஜ்டான கேரக்டரு. முதல் தடவை எனக்கு அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஹீரோ அவர் கூட நடித்தது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். எங்கள் கூட ஒரு நாயும் நடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குழந்தையாகவே மாறிடுச்சு. பட் இப்போ அவர் இல்லை. அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஓவராலாகவே கூர்மன் கண்டிப்பாக இன்றைக்கி நடந்த ஒரு ஸ்டேஜ் ஷோ எப்படி உங்களை என்டர்டெயின் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த படம் நிச்சயமாக அவங்க எல்லாருமே என்டர்டெயின் பண்ணோம். எல்லோரும் படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இந்த கூர்மன் இப்போது தம்பி சொன்ன மாதிரி பிஜு கதை சொல்லும்போது கதையெல்லாம் நான் கேட்கல. அது அந்தளவுக்கு எனக்கும் பிஜுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. நீ எப்போ வரணும்னு சொல்லு, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்டு. போனோன்னா சாதாரணமாக இதான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி வரீங்க அப்படி வரீங்க அப்படி தான் ஒரு காட்சி அமைப்பை சொல்லுவார். அப்படியா இதில் ஏன் இது நம்ம சொல்கிறோம் இது அதுதான் மேட்டர் அப்படின்னு என்ன அதுதான் மேட்டர்னு சொல்கிறேன். அது உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ கேள்விப்பட்டேன், இப்போ ஒரு ஷோ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லேயராக போவார். இந்த ஒரு விஷயம் சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சு நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், மற்றவங்களாம் ஈஸியாக பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப கேஷுவலாக வந்துட்டேனோ உன்னை நம்பி சொல்லி என்னை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பார்க்குறதுக்கு அப்படி தெரியல இல்லையோ, அந்த ப்ராசஸ் அது மாதிரி இருந்தது. ஸோ கூர்மன் இது நிறைய பேருக்கு புரியுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டவுட்லாம் இருந்தது. இல்லை பரவாயில்ல, இது நல்லா தான் ஒரு கூர்மையானவன் அப்படின்னு. அதாவது அந்த அளவுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸு, அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப புதுசாக இருந்துச்சு இதை பண்ணும்போது. நான் நிறைய போலீஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதுவும் போலீஸ் தான். பட் இதில் வேறு ஷேடு ஒன்று இருந்தது, ஒரு நல்ல இது இருந்தது. எல்லா யங்ஸ்டர்ஸோட அது எனக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். எல்லா புது ஆளுங்க நிறைய புது ஆளுங்க கூடலாம் வேலை செய்கிறது என்ன நான் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அவங்ககிட்ட இருந்து அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான். இப்போ கூட நடிக்கும்போது கூட அவங்களாம் ரொம்ப கேஷுவலாக பண்ணாங்க. நான் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னு நினைக்கிறேன். இதில் இது பாலா விட்டோம், அவரோட ராஜாஜாவோட ரொம்ப கேஷுவலாக அப்படியே பண்ணாங்க. அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் பிஜு. எனிவே இந்த டீமில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்களை போய் சேரணும், நல்லபடியாக போய் சேரணும். அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.